இந்த அருமையான காலை நேரத்திலே சத்தியவசன நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருக்கிறதான எல்லா நேயர்களுக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அன்பு என்பது மிகவும் மனிதர்களுக்கு மிகவும் தேவையான ஒன்றாய் காணப்படுகிறது. அன்பு எங்கு பார்த்தாலுமே காணப்படுகிறது. இந்த உலகத்திலே எந்த பக்கம் போனாலும் அன்பு இருக்கிறது. காரணம் மனிதன் இருப்பதினாலே. மனிதனுக்குள் இந்த காரியம் காணப்படுகிறது. அன்பு என்ற வார்த்தை இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. எல்லாருமே எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். உதாரணமாக நாங்கள் பார்த்தோமானால் சில அந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். எனவே கணவன் மனைவியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுக்கு பார்த்துக்கணும், வாலிபர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். உலகத்திலே நாங்கள் பார்த்தோமானால் ஒரு கணவன் மனைவிக்கு எப்படி அன்பு காட்டுகிறார், ஒரு மனைவி கணவனுக்கு அன்பு காட்டுகிறார். எனவே இவர்கள் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அதே போல தான் தாய் பிள்ளை மீது, தகப்பன் பிள்ளை மீது, பிள்ளை தாய் தகப்பன் மீது, காதலன் காதலி மீது அன்பு காட்டுவார்கள். நண்பன் மீது இருக்கிறதான ஒரு அன்பு இருக்கிறது. எனவே நாங்கள் சில செல்ல பிராணிகளை வளர்க்கக்கூடும். எங்கள் வீட்டில் இருக்கிறதான செல்ல பிராணிகள் மீது நாங்கள் அன்பு காட்டுவோம். அதுக்கு நாங்கள் போஷணை கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம். ஏதாவது சுகவீனமாக இருந்தால் நாங்கள் சீக்கிரமாக வைத்தியரை நாடுவோம். இப்படி எங்களுக்கு அந்த எங்கள் வீட்டில் இருக்க செல்ல பிராணி மீதும் கூட நாங்கள் எங்களை அக்கறை அன்பை நாங்கள் காட்டுகிறோம். அதுபோல தான் இன்னொரு காரியம். இந்த நேரத்திலே நீங்கள் வேலைக்கு செல்ல நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம், பாடசாலை செல்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்டவர்களை கவனிக்கிற வேலை காரியத்திலே தாய்மார்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். எனவே நாங்கள் யாராக இருந்தாலும் எங்களை நாங்கள் அன்பு செய்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறது. எங்களை அழகாக வைத்து கொள்ள வேண்டும், நான் இப்போ அழகாக உடுத்தி கொண்டு செல்ல வேண்டும், ஏதாவது குறை இருக்கிறதா என்று தேடி பார்ப்போம். நான் சமைக்கிற நேரத்தில் சரியாக நான் பக்குவமாய் பாதுகாப்பாக செய்ய வேண்டும், எனக்கு எந்த ஒரு தீமை அணுகாதபடிக்கு இப்படியாக நாங்கள் எங்களையும் அன்பு செய்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியம்தான், இந்த அன்பு எல்லா இடத்திலும் இருக்கிறது, எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிறது என்று நான் சொன்னேன். காரணம் என்னவென்றால் எங்களுக்கு தெரியும், தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய சாயலிலே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே மனிதனுக்குள் இந்த உணர்வு, இந்த அற்புதமான ஒரு அழகான இந்த காரியம் மனிதனுக்குள் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், கடவுள் அன்பாகவே இருக்கிறபடினாலே தேவன் இந்த காரியத்தை மனிதனுக்குள் வைத்து அவனை சிருஷ்டித்தார். எனவே மனிதன் தேவனையும் அன்பு செய்கிற ஒரு உறவுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிற நேரத்திலே இந்த அன்பு, உண்மையான அன்பு அநேகரிடத்திலே இருக்கிறது. சமீபத்திலே நான் ஒரு ஆர்டிக்கலை படிக்கிற நேரத்திலே அதில் காணப்பட்ட ஒரு காரியம், ஒரு வைத்தியர் எழுதி கொண்டு இருந்தார். சமீபத்தில் அவர் ஒரு பிரசவ ஒரு காரியத்திலே ஒரு தாய்க்கு தன் குழந்தை பெற்றெடுக்க ஒரு காரியத்தை செய்து முடித்து தான் இந்த காரியத்தை அவர் செய்து கொண்டார். எனவே அவர் அதில் போட்டிருந்தார், இந்த தாயுடைய அன்பு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஏன் என்று பார்த்தால், தாயும் பிள்ளையும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு அந்த தருணத்திலே வைத்தியர் என்ன செய்ய போகிறேன் என்பதை யோசிக்கிறதிலே அந்த தாய் தன் உயிரை பார்க்கலாம் தன் பிள்ளையின் உயிரை காப்பாற்றும்படியாக வைத்த காரியம், கோரிக்கை, அந்த தாய் மரித்தால் பிள்ளை உயிரோடு காப்பாற்றப்பட்டது. அன்பான நேயர்களே, இப்படி ஒரு அன்பு இந்த மனிதர்களுக்குள் காணப்படுகிறது. அதுபோலவே தான் இன்னொரு காரியம், உண்மையான இப்படியான அன்பு இருக்கிற ஒரு பக்கத்திலே இந்த பூமியிலே அதற்கு எதிரான காரியமாக இருக்கிற மாயையான அன்பு என்று ஒன்றும் இருக்கிறது. எப்படி இந்த உண்மையான அன்புக்கு நான் இப்படியான ஒரு உதாரணத்தை சொன்னேனோ, மாயையான அன்பை குறித்ததான உதாரணங்கள் பல இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலே நாங்கள் பார்த்திருக்கலாம், நாங்கள் பார்ப்போம். ஏமாற்றங்கள் இந்த காலங்களிலே நடக்கிறது. காதல் தோல்விகள் என்று சொல்லுகிறார்கள். சில நேரங்களில் கணவன் மனைவியை நம்பாது போன நேரத்தில் மனைவி கணவனை நம்பாத சந்தேகங்கள் ஏற்படுகிற ஒரு காரியமாக இருக்கலாம். இல்லாவிட்டால் சில பேர் அன்பு செய்வார்கள், சில பேர் சொல்லி இருக்கிறார்கள், இந்த மாதிரி நான் நினைத்தேன் அவங்க என்னை உண்மைக்கும் அன்பு செய்கிறாய், ஐயோ இல்லையே, என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு தேவைக்காக என்னை அன்பு செய்ததே, நான் நினைக்கிற நேரத்தில் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியாக இந்த அன்பிலே மாயை என்ற ஒரு காரியம் கலந்தது நிமித்தம் எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்ட காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
எத்தனை பேர் தனிமையான உணர்வுகளுக்குள் போயிருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் மனநிலை பாதிக்கப்பட்டதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விரக்திக்குள் போயிருக்கதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த பூமியிலே நாங்கள் பார்த்தோமானால் இந்த அன்பு எப்பவுமே தள்ளாடுகிற ஒரு நிலைமையிலே தான் மனிதனுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. மனுஷனால் உண்மையான அன்பு என்று ஒன்று கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதிலும் ஒரு எல்லை காணப்படுகிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் அதுவும் நமக்கு கிடைக்கப் போகிறது. அதுவும் இன்னொரு விதத்தில் சொல்ல போகிறோமானால் மனிதன் பூரணமற்றவனாய் இருக்கிறான். காரணம் பாவத்தின் நிமித்தம். எனவே ஒருவரால் இன்னொருவருக்கு 100% அன்பை கொடுக்க எப்படியுமே முடியாத சுபாவத்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வாழ்க்கையிலே அதை சோதித்து பார்க்கலாம். எங்களால் எப்படியாவது நாங்கள் அதிகமாக உண்மையை அன்பு செய்கிறோம் என்று சொன்ன நபரை எப்படியாச்சும் ஒரு சின்ன விஷயத்தில் சரி நாங்கள் காயப்படுத்தி விடுவோம். நாங்கள் ஏதாச்சும் ஒரு முரண்பாடுக்குள் போய்விடுவோம். காரணம் நாங்கள் இருக்கிற தன்மை அப்படியாக இருக்கிறபடினால. எனவே இந்த காலை நேரத்திலே நீங்கள் சில நேரத்திலே இந்த அன்பு என்கிற காரியத்திலே மிகவும் கலங்கி போயிருக்கலாம், சோர்வடைந்திருக்கலாம், ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், தோல்வி என்ற ஒரு காரியத்திலே நீங்கள் இருக்கலாம், விரக்தியின் நிமித்தம் இருக்கலாம். சில நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காதுகளில் எங்கேயாவது கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய தீர்மானம் சில நேரம் உங்களுடைய வாழ்க்கை முடிய வேண்டிய ஒரு தீர்மானத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். சில நேரங்களில் என்னுடைய இந்த காரியத்தின் நிமித்தம் உதாரணமாக தகுதி பார்த்து அன்பு செய்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. சில நேரங்களிலே யாராவது பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறது போல் இருந்தால் நான் அன்பு காட்டுகிற தகுதி இல்லை என்று சொல்லி சில பேர் அன்பு காட்ட மாட்டார்கள், கவனிக்க மாட்டார்கள். எனவே ஒதுக்கப்படுகிற ஒரு குழுவும் இந்த பூமியிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நபராய் கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எல்லாருக்குமே இருக்கிறதான ஒரு முக்கியமான நற்செய்தி தான் தேவனுடைய அன்பு என்று ஒன்று இருக்கிறதை வேதாகமம் நமக்கு காண்பிக்கிறது. ரோம புத்தகத்திலே 5வது அதிகாரத்திலே 6வது வார்த்தை இப்படியாக கூறுகிறது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அதை 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லுகிற நேரத்தே வேதாகமம் சொல்லுகிறது, அவருடைய அன்பு எல்லையற்ற அன்பு, பிரதி உபகாரம் கருதாத அன்பு. அவருடைய அன்பு தகுதி பார்க்காத அன்பாய் இருக்கிறது. சில நேரங்களில் மனிதர்களுடைய அன்பு தான் பல குழுக்களாக பிரிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய அன்பு அது மகா உன்னதமாக இருக்கிறது. தகுதி பார்க்கல. நாங்கள் பாவிகளாய் இருக்கலாம். அவர் பரிசுத்த தெய்வம். நாங்கள் பாவிகள் என்று அறிந்தும் அவருக்கு விரோதமாக அவரை வேதனைப்படுத்துகிறதான எண்ணங்களுடைய மனிதர்கள் என்று அறிந்தும் அவர் நமக்காக மரித்தார். அவர் நம்மை நேசிக்கிறார். இந்த காலை நேரத்திலே நம்முடைய செயல்களை யோசித்து பார்த்தோமானால் ஆண்டவரை நம்புகிறோம் என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முறை, வாலிப சகோதரர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கை முறை அந்த தேவனை வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர் சொன்ன காரியம்தான், நாங்கள் பாவிகள் என்று அறிந்தும் அவர் நம்மை நேசிக்கிற தெய்வமாக இருக்கார். நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இந்த காலை நேரத்தில் இருக்கிறது. எனவே உங்களுடைய விரக்தியிலிருந்து நீங்கள் வெளியே வர உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் தோல்வி என்ற இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வர நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவு கூடாக உங்களை 100% உண்மையாக நம்பிக்கை கொடுத்து நேசிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்காக தன் ஜீவனை பாராமல் நீங்கள் நன்மை செய்தால் தான் அன்பு செய்வேன் என்று பிரதி உபகாரம் பாராமல் உங்களை உண்மையாக அன்பு செய்த ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அநேக சாட்சிகள் இருக்கிறது. இப்படி வாழ்க்கையிலே விழுந்திருந்த அநேகரை அந்த இயேசுவின் அன்பு உயர்த்தி இருக்கிறது. அந்த இயேசுவின் அன்பு அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. அன்பானவர்களே, கலங்க தேவையில்லை. உங்களுக்காக இயேசுவின் அன்பு காத்து கொண்டிருக்க நீங்கள் நம்புகிற நேரத்திலே, நீங்கள் அவரை அழைக்கிற நேரத்திலே அவருடைய அன்பு உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய போதுமானதாக இருக்கிறது. அவர் உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உயிரோடு எழுந்தார்.